ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது வருட விழாவை முன்னிட்டு நம்முடைய சாய் தொலைக்காட்சியின் சார்பாக சுவாமியினுடைய அற்புதமான வாழ்க்கை சரித்திரம், இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அற்புதங்கள், லீலைகள், உபதேசங்கள் எல்லாவற்றையும் நம் நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் சென்ற தொடரில் பகவானுடைய ஸ்பரிச தரிசனம், பாத தரிசனம் வேண்டும் என்று கேட்ட ஒருவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை சுவாமி வழங்கினார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பெங்களூரை சேர்ந்த ஒரு பக்தர் சுவாமியினுடைய தரிசனம் வேண்டும் என்று, உண்மையான ஒரு தரிசனம், நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது சுவாமி அவருக்கு ஒரு ஷிரடி சாய்பாபாவினுடைய உருவத்தை வரவழைத்து கொடுத்து உற்று பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லி சென்று விடுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் ஆகிவிட்டது. திரும்ப சுவாமி உள்ளே நுழையும் பொழுது ஓவென்று அவரை பார்த்துவிட்டு ஓவென்று அலறிக்கொண்டு அந்த பக்தர் தரையில் சாய்ந்து விடுகிறார். அவருக்கு மயக்கத்தை தெளிவிப்பதற்கு பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்தாராம், கண்களை இருக்க மூடிக்கொண்டாராம். இந்த கண்களால் சுவாமியினுடைய பாதத்தை நான் தரிசனம் செய்த பின்னரே, தொட்டு தரிசனம் செய்த பின்னரே இந்த கண்களால் மற்ற எந்த காட்சியையும் நான் காண்பேன், அதுவரை என்னுடைய கண்களை நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம். சுவாமி வேண்டாம் 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 என்று சொன்னார். சுவாமிக்கு யாருக்கு எந்த காட்சியை கொடுத்தால் அவர்களுடைய தாங்கக்கூடிய அந்த உடலில் வலு இருக்கிறதா, உள்ளத்தில் ஆத்மாவில் வலு இருக்கிறதா, அவர்கள் தாங்க முடியுமா? ஏன்னா இறைவனுடைய இறை காட்சிகளை தரிசிக்கும் வாய்ப்பு ஒருவருக்கு கிடைத்தால் அதை தாங்கக்கூடிய சக்திகளை, அதனால தான் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருக்கலாம், சுவாமி வந்தால் ஒருவர் ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்கும்பாங்க. அது மாதிரி இந்த இறைவனுடைய சக்தியை உள்வாங்குவதற்கு நம்முடைய உடலில் வலு இருக்க வேண்டும். முதல்ல சுவாமிக்கு தெரியும் யாருக்கு அந்த காட்சியை காண முடியும், யாரால் முடியாது, யாரால் தாங்க முடியாது என்பதையும் அவர் நன்கு அறிவார். அதனாலேயே ஒரு பெரிய பெரிய கூட்டத்தில் அவருடைய ஒரு இறை காட்சியை அவர் காண்பிக்கும் பொழுது சிலருக்கு நன்றாக அவர் அந்த இறை காட்சி கண்களுக்கு தெரியும், பலருக்கு அது தெரியாது. சிலர் அதை பார்த்த மாத்திரத்தில் மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்து விடுவார்கள். அந்த மயக்கத்திலிருந்து தெளிய வைக்க வேண்டியதும் சுவாமிக்கு பெரிய பாடாகி போய்விடும். இதே மாதிரியான ஒரு பொறுப்பை சுவாமியின் மீது மிகுதியாக பக்தர்கள் சுமத்தி இருந்தார்கள். சுவாமியும் எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்படி இந்த பக்தர் என்ன செய்தாராம், மூர்ச்சியாகி கீழே விழுந்தவர் எழுந்து உட்கார்ந்து நான் கண்களை திறக்க மாட்டேன், சுவாமியினுடைய பாதத்தை தொட்டு தரிசனம் செய்த பின்னரே கண்களை திறப்பேன்னு சொல்லிவிட்டாராம். பாபா என்ன செய்தாராம், அவரிடம் அன்போடு நீ வீட்டிற்கு செல்வாயாக, நான் அங்கு தரிசனம் காண்பிக்கிறேன், நீ வீட்டிற்கு சென்று அமைதியாக ஓய்விடு, உனக்கு இப்போது ஓய்வு தேவை, யூ நீட் ரெஸ்ட் என்று சொல்லி அன்போடு அவரை குடும்பத்தாருடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாராம். அவர் அங்கு சென்ற போதும் அந்த பிடிவாதத்தை விடவில்லை. நான் கண்களை திறக்க மாட்டேன், சுவாமியினுடைய பாதத்தை தொட்டு தரிசனம் செய்த பிறகுதான் கண்களை திறந்து வேறு எந்த காட்சிகளையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டிற்கு போய் கூட அவர் தன்னுடைய பிடிவாதத்தை விடவில்லை. பிறகு என்ன செய்தாராம், அவ்வாறே கண்களை மூடிக்கொண்டே ஒரு வண்டிக்காரனை அழைத்து சுவாமி இருக்கிற இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போ என்று சொன்னாராம் சில நாட்களில். அப்பொழுது சுவாமி அந்த கண்டோன்மெண்ட்டுக்கு அருகில் வந்திருக்கிறார் பெங்களூரில். வண்டிக்காரனும் சென்று அழைத்து கொண்டு போய் சுவாமி இருக்கும் இடத்துக்கு விட்டு விட்டான். அங்கு உள்ளே நுழைய முற்பட்ட போது அந்த கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி இருந்தது, எல்லாவற்றையும் தட்டுகிறாராம். கண்கள் மூடி இருக்கபடியே இருக்குது. சுவாமியினுடைய அந்த இருக்கும் இடத்தினுடைய சக்தியை நுகரக்கூடிய திறன் அவருக்கு வந்து விடுகிறது. கதவு ஜன்னல் எல்லாம் தட்டுகிறார். சுவாமி கதவை திறங்கள், உங்களுடைய தரிசனம் உங்களை தொட்டு தரிசிக்க வேண்டும், கதவை திறங்கள், கதவை திறங்கள் தட்டுகிறாராம். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், சுவாமி ஏன் இதை தவிர்க்கிறார்? அவர் எவ்வளவு ஆசையாக சுவாமியை தொட்டு பாத தரிசனத்திற்காக வருகிறார், ஏன் இந்த பக்தரை இவ்வாறு சோதனை செய்கிறார் என்றெல்லாம் யோசனை செய்த பொழுது சுவாமி அங்கே அவருக்கு தெரியாமல் அவருடைய மற்ற பக்தர்களிடம் இவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். நான்
இவருக்கு ஏன் என்னுடைய பாதத்தை தொட்டு தரிசனம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் தரவில்லை என்றால், இவர் பேரானந்த ஒரு பெரும் அனுபூதியில் ஒரு பரவச நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய பாதத்தை இவர் ஒருவேளை ஸ்பரிசித்து தொட்டு தரிசனம் செய்து பண்ணினால் இவருடைய வாழ்க்கை இத்துடன் முடிந்துவிடும். பக்தருடைய ஒருவருடைய வாழ்க்கையுடைய முடிவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். அதனால் அந்த ஒரு நிகழ்வு நிகழக்கூடாது என்ற காரணத்தால் நான் என்னுடைய பாத தரிசனத்தை தரமாட்டேன் என்று சொல்கிறேன் என்றாராம். சுவாமியுடைய செய்கைகளுக்கு காரணமின்றி காரியமில்லை. ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் வேண்டும். அதுதான் சுவாமி கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சுவாமி அளிக்கிறார். என்னன்னா, ஒரு கிணற்றுக்குள் ஒருவன் கிணற்றில் விழுந்து விட்டான். அவனை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றுவோம்? அதே கிணற்றுக்குள் நாமும் குதித்து விழுந்தே எழுந்து அவனை காப்பாற்றுவோம் இல்லையா? அதுபோல ஒரு மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தெய்வமும் மனித அவதாரங்கள் எடுத்து அந்த மனிதர்கள் என்னவெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ மனித பிறவிக்கு உண்டான எல்லா மாயையும் அனுபவித்து பின்னரே வெளியில் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சுவாமி தன்னையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். இப்போ இந்த பக்தர் என்ன பண்ணுறார்? பிடிவாத பக்தர் எப்படியாவது சுவாமியை சென்று தொட வேண்டும். அவருடைய உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து சுவாமி சொல்கிறார், தயவு செய்து இவரை அழைத்து கொண்டு போங்கள். ஏனென்றால் இவர் என்னுடைய பாதத்தை தொட்டால் இவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும். முக்தியை அடைந்து விடுவார், மோட்சத்தை அடைந்து விடுவார். ஆதலால் இவருக்கு என்னுடைய தரிசனத்தை நான் இவருடைய இல்லத்தில் தருகிறேன், இங்கு வந்து நிகழ வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர்கள் எல்லோரும், அந்த சொந்தக்காரர்கள் எல்லோரும் அவரை எப்படியாவது சொல்லி அவரை அழைத்து சென்று பிடிவாதமாக வீட்டிற்கு அழைத்து போகிறார்கள். வீட்டிற்கு போனவுடன் என்ன செய்கிறார்? குழந்தை போல பிடிவாதம் பிடிக்கிறார். நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எனக்கு ஆகாரம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி பட்டினி கிடக்கிறார். என்னெல்லாமோ செய்து பார்த்தார்கள். கடைசியாக உடல் நலம் மிகவும் குன்றி உடம்பு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஆகிவிடுகிறார். மருத்துவமனையில், பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த செய்தி சுவாமியினுடைய காதுகளுக்கு எட்டுகிறது. எவ்வளவு ஒரு கருணை பாருங்கள். தன்னுடைய பாதங்களை அபிஷேகம் செய்த நீரை அவருக்கு தருமாறு சுவாமி கொடுத்து விடுகிறார். அந்த நீரை பருகியவுடன் அவருக்கு எல்லாமே சரியாக போய்விடுகிறது. சுவாமியினுடைய பாதங்களை அபிஷேகம் செய்த நீருக்கு அத்தனை மகத்துவம் உண்டு. பாதோதகம் என்று சொல்வார்கள். அதற்குண்டான பக்குவம் இருந்தவர்கள் தான் இந்த பாதங்களை அபிஷேகம் செய்த நீரை பருகுவதற்கு உள்ள மனோபாவத்தை கொண்டவர்கள். எல்லா பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றவர்கள். இதே மாதிரி ஒரு முறை தாஸ்கனு மகாராஜ் அவர்களும் சொல்லியிருக்கிறார். சுவாமியினுடைய ஒரு கால் கட்டை விரலில், ஷிரடி சமர்த்த சாயினுடைய கால் கட்டை விரலில் கங்கையையும் யமுனையையும் எனக்காக வரவழைத்து அளித்தார். நான் பிரயாகை செல்ல வேண்டும் என்று அவரிடம் அனுமதி கேட்டேன். ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் செல்கிறார்? கங்கையையும் யமுனையும் என்னுடைய கால் கட்டை விரலில் வரவழைத்து காண்பிக்கிறேன் வரவழைத்தார். அப்பொழுது கூட அதை கையில் எடுத்து பருக வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. தலையில் நான் தெளித்து கொண்டேன். காரணம், அந்த பக்குவமற்ற தன்மை. அதையும் தாஸ்கனு மகாராஜ் தன்னுடைய அனுபவத்தில் குறிப்பிடுகிறார். அதுபோல சுவாமி தன்னுடைய பாதத்தில் ஸ்பரிசம் பெற்ற அந்த நீரை அந்த பக்தர் பருகுவதற்கு அளிக்கிறார். அதை குடித்தவுடன் அவருக்கு எல்லாம் சரியாக போய்விடுகிறது. மீண்டும் வீட்டிற்கு வந்து விடுகிறார். வீட்டில் அவரை கட்டில் படுக்க வைக்கிறார்கள். படுத்துக்கொண்டு இந்த முறையும் அவர் கண்களை திறக்கவில்லை. கண்களை மூடிக்கொண்டு எல்லோரும் அமர்ந்து சுவாமியை குறித்து பஜனை செய்யுங்கள் என்கிறார். பஜனை செய்து கொண்டே இருக்கும் பொழுதே அவருடைய சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்து தனிமைப்படுகிறது. அவர் மோட்சத்தை அடைந்து விட்டார். அற்புதமான தரிசனத்தை சுவாமி அவருக்கு காண்பிக்கிறார். பிறகு எல்லோருமே சொல்கிறார்கள், இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று. மனிதர்கள் சில நேரங்களில் மகாத்மாக்களுடைய ஒரு காரணத்திற்கான செய்கைக்கான காரணத்தை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறார்கள், ஏன் சுவாமி எங்களுக்கு சில அற்புதங்களை செய்து காமியுங்கள் என்று சுவாமியை வற்புறுத்துகிறார்கள். பல பேருடைய அன்பு தொல்லைகளுக்கு சுவாமி ஆளாகிறார். சில நேரங்களில் அவர்களுடைய கோரிக்கையை வேறு வழி இல்லாமல் சுவாமி ஏற்றுக்கொள்கிறார். போனால் போகிறது, என்னுடைய பக்தன் ஆசைப்படுகிறான். இதனால் நிறைய இது மாதிரியான அன்பு தொல்லைகள். ஒருவர் பின்னாடியே தொடர்ந்து வருவார், சுவாமி ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காண்பியுங்கள். சுவாமியினுடைய இந்த கமலாபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களில் ஒருவர் உடனே சுவாமி என்ன செய்தாராம், சரி தொடர்ந்து நீயும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், உன்னுடைய குடும்பத்தாரோடு வா ஒரு முறை என்று அழைத்து கொண்டு போய்
குடும்பத்தாருக்கு முன்னிலையில் சுவாமி ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அந்த காட்சியில் முதலில் சுவாமி தெரிகிறார். பிறகு தசாவதார காட்சிகளை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதே காட்சியை அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு முறை காண்பித்திருக்கிறார். இந்த தசாவதார காட்சியில் ஒவ்வொரு அவதாரம், மத்ச கூர்ம வராக என்று ஒரு அவதார காட்சியும் காண்பிக்கும் பொழுது பக்தர்களுடைய ஒரு பரவச அனுபவத்திற்கு ஒரு அளவே இல்லை என்று சொல்ல முடியும். அதில் நரசிம்ம அவதாரத்தை பற்றி அந்த காண்பிக்கும் பொழுது அப்படியே பலர் மயக்கம் அடைந்து மூர்ச்சி அடைந்து பயந்து அலறி கீழே விழுந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோர நரசிம்ம உருவத்தை தரிசித்தவுடன் பலரும் சுவாமி போதும், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, போதும் சுவாமி என்று கெஞ்சுகிறார்கள். பிறகு சுவாமியினுடைய இந்த சாந்தப்படுத்துவதற்காக ஆரத்தி எடுக்கிறார்கள். சூடம் ஏற்றி தீபம் காண்பித்து ஊதுபத்தி ஏற்றி வைத்து நமஸ்காரம் செய்து பணிந்து சுவாமியை சாந்தப்படுத்த வேண்டுகிறார்கள். பிறகு சாந்தமாகிறார். அதுபோன்று பக்தர்கள் பல பேர் சுவாமியை தொடர்ந்து சென்று வற்புறுத்தும் காரணத்தால் சில நேரங்களில் சுவாமி இது போன்ற ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகிறார். ஒரு சிலருக்கு முழு நிலவில் சந்திரனில் தன்னுடைய ஒரு முகத்தை, அற்புதமான முகத்தை காண்பித்திருக்கிறார். ஒருவருக்கு எப்போதும் அவர் ஈசனுடைய பரம பக்தர், சிவபக்தர். அவருக்கு ஈசனாக காட்சி அளித்ததோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய நெற்றியில் ஈசனுடைய 3வது கண்ணையும் காண்பித்திருக்கிறார். அதை பார்த்தவுடன் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாராம். அப்படித்தான் ஒரு பக்தர் என்ன செய்தாராம், மயக்கம் போட்டு விழுந்தவர் தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு எழுந்திருக்கவே இல்லையாம். வேறு வழியின்றி தன்னுடைய கைகளால் நீரை வரவழைத்து சுவாமி அவரை தெளிய வைத்தார். சுவாமி அதுதான் சொல்வாராம் அடிக்கடி, இப்படி என்னை வற்புறுத்தி அற்புதம் செய்து காண்பீங்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். பிறகு நீங்கள் மயக்கம் அடைந்து விட்டால் உங்களை எழுப்புவதற்கும் நான் தான் வரவேண்டி இருக்கிறது, ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று விளையாட்டாக சுவாமி சொல்வதுண்டு. அப்படி ஒரு அன்பு சுவாமிக்கு மேல் குழந்தைகளுக்கு. சுவாமியை பற்றி ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு விதண்டாவாதமாக கேள்வி கேட்பவர்களுக்கும் பொறுமையாக சிரித்து கொண்டே அவர்களுடைய பக்குவம் அவர்கள் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு சுவாமி அதை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர்களுக்கு அளிப்பார். அவர்களுக்கு அற்புதமாக அதை விவரிப்பார். அந்த உணர்த்தும் விதத்தில் எல்லோருமே சுவாமி மன்னித்து விடுங்கள் சுவாமி, தெரியாமல் கேட்டுவிட்டோம் என்பார். நீயும் என்னுடைய குழந்தை என்று சொல்லி அனுப்பி வைப்பார். அந்த மாதிரி அந்த எந்த நேரத்திலும் தன்னிலையை இழக்காமல், அந்த கோபப்படாமல் பக்தர்களிடம் அவர் உரையாற்றும் விதமும், பக்தர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமும், இது எல்லாமே அற்புதமான ஒரு அனுபவங்கள். இந்த அனுபவங்களை நேரில் நின்று சாட்சியாக கண்டு அனுபவித்தவர்கள் பலர் பின்னாளில் தன்னுடைய ஒரு குறிப்பில் எழுதியிருக்கிறார்கள். பின்னாளில் அதை குறித்து எல்லோரிடமும் சொல்லி இருக்கிறார்கள். அதற்குண்டான சாட்சியும் சான்றுகளும் நமக்கு நிறைய இருக்கிறது. நிறைய இது மாதிரியான ஒரு அற்புதங்களை செய்து காண்பித்திருக்கிறார் சுவாமி. இதே போன்று மைசூரில் ஒரு பண்டிதர், அவர் நரசிம்ம சுவாமியினுடைய பரம பக்தர். அவர் நரசிம்ம சுவாமியை தவிர வேறு யாரையுமே வணங்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு பரம பக்தர் நம்முடைய சுவாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்து வர வேண்டும் என்று வருகிறார். அவருடைய உள்ளத்தில் சுவாமியை குறித்த எந்த விதமான சிந்தனைகள் இருக்கும் என்பதை சுவாமி மட்டுமே அறிவார், வேறு யாருக்குமே தெரியாது. அவர் அப்படிப்பட்டவர் சுவாமியை பார்க்க வருகிறார். பார்க்க அவரோடு உட்கார்ந்து அவருடைய அந்த ஏதோ உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன நினைத்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று அவருடைய கண்களுக்கு மட்டும் தான் வணங்கும் நரசிம்ம மூர்த்தியாக பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா காட்சி அளித்தார் என்று குறிப்பிடுகிறார். அந்த நரசிம்ம மூர்த்தியாக அவர் எழுந்தவுடன் இவருக்கு உடம்பெல்லாம் வியர்த்து, நாக்கு ஒட்டி கொண்டு உடம்பு நடுங்க ஆரம்பித்து மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். சிறிது நேரம் கழித்து சுவாமியே அவரை தெளிய வைக்கிறார். பிறகு சுவாமி சொன்னாராம், அவர் நம்முடைய நரசிம்ம பக்தரிடம், என்ன காட்சியை கண்டாயா, நரசிம்ம அவதாரத்தின் காட்சி கிடைத்ததா என்று கேட்டபொழுது, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், தாங்கள் தான் நரசிம்ம மூர்த்தி என்று சொல்லி நமஸ்காரம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றாராம் அந்த பண்டிதர். இப்படி பல்வேறு அற்புதங்கள். ஒரு முறை என்ன செய்தாராம், ஒரு தோப்பில், அங்கே நிறைய தோப்புகள் உண்டு, மாந்தோப்புகள், புளியந்தோப்புகள். தோப்பில் எல்லோரையும் தன்னுடைய பக்தர்கள் அழைத்து சென்றாராம். அவர் அழைத்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
அவர் சுவாமி ஒரு இடத்துக்கு செல்கிறார் என்றால் ஏதோ ஒன்று நிகழப்போகிறது அற்புதம். அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஆவலாக உடனடியாக ஓடி வருவார்களாம் எல்லோரும். அப்படி தோப்புக்குள் எல்லோரும் வந்தவுடன் என்ன செய்தாராம், அந்த மரக்கிளைகள் ஊஞ்சல் மாதிரி அமைந்திருக்கும், இயற்கையாக இருக்கும். நிறைய பேர் அந்த கிளைகளை ஊஞ்சல் போன்று கட்டி வைத்திருப்பார்கள், அந்த கிளைகள் விழுதுகளை கொண்டு. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து ஆனந்தமாக சுவாமி ஆடிக்கொண்டிருக்கிறார். சுவாமிக்கு ஊஞ்சலில் மீது அமர்ந்து ஆடுவது என்பது அலாதி பிரியம். அப்படி ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அங்கு உட்கார்ந்திருந்தவர்கள் ஒருத்தர் கிருஷ்ண பக்தராம். அவர் சுவாமியை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய சிரசில் ஏதோ மயில் தோகை அசைவது போன்று தெரிகிறது. உடனடியாக என்ன அற்புதம், சுவாமி புல்லாங்குழலோதும் நவநீத கோபாலகிருஷ்ணனாக மாறி காட்சி அளிக்கிறார். அவருக்கு கிருஷ்ணா என்று சொல்லி அலறி மூர்ச்சி அடைகிறார். மறுபடியும் சிறிது நேரம் கழித்து சுவாமி அவரை தெளிய வைக்கிறார். இப்படி பல இடங்களில் ஈசனாகவும் கிருஷ்ணராகவும் சந்திரனிலும் நிலவிலும் சூரியனிலும் பிறகு நட்சத்திரங்களிலும் பல்வேறு இடங்களில் மரங்களில் விருட்சங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய உருவத்தை சுவாமி அற்புதமாக காட்சியளித்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டதுண்டு. அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இங்கே எப்படி வருவார், இப்படியெல்லாம் மக்கள் கேட்பதுண்டு. அதற்கும் அவர் பொறுமையாக சிரித்து கொண்டே இருப்பாரே தவிர யாரிடமும் எந்த காரணத்தை முன்னிட்டும் விவாதம் செய்ய மாட்டார். விவாதம் செய்வது சுவாமிக்கு பிடிக்காது. சுவாமியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் என்று சொல்வார். ஒரு முறை ஒரு பக்தர், சுவாமி எனக்கு தசாவதார காட்சிகள், கிருஷ்ண பரமாத்மா, நீங்களே எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்கிறார், அந்த காட்சியை எனக்கு காண்பீங்கள் என்று சொன்ன பொழுது, நீ தாங்க மாட்டாய், உனக்கு வேண்டாம் என்று சொன்னாராம். இல்லை சுவாமி, எனக்கு எப்படியாவது அந்த காட்சியை காண்பீங்கள் என்று சொன்ன பொழுது தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருந்த பொழுது சுவாமி என்ன செய்தாராம், வேறு வழியின்றி, சரி ஆனால் நேரடியாக நீ பார்க்க வேண்டாம், தண்ணீருக்குள் நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவரும் அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டாராம். நதிக்கரைக்கு நடந்து சென்று அந்த தண்ணீருக்குள் பார்க்கும்படி சுவாமி கேட்டார். தண்ணீருக்குள் சுவாமியினுடைய உருவம் முதலில் தெரிந்தது. பிறகு இந்த சுவாமி நிற்கும் இடத்தில் தசாவதார காட்சிகள் முழுவதையுமே காண்பித்தார். தசாவதார காட்சிகள் முழுவதும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த தண்ணீருக்குள் வந்து போயின. இதில் என்ன விசேஷம் என்னவென்றால், இறுதியான கல்கி அவதாரத்தில் குதிரை மீது ஏறி வரக்கூடிய அந்த உருவத்தை பார்த்தவுடன் நம்முடைய சுவாமியே அந்த குதிரை மீது ஏறி வருவதை உணர்ந்து கொண்டார் கல்கி பகவானாக. அதை பார்த்து பயந்து போய் அவர் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார். பிறகு அவருக்கு அவரை தெளிய வைத்து அவருக்கு அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் சுவாமி. இது மாதிரி ஏராளமான பக்தர்கள் சுவாமியை வற்புறுத்தி தரிசனம் பெற்றுத்தார்கள். ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கள், இந்த மாற்றி காமிங்கள், இங்கிருந்து அங்கே என்னை வரவழைத்து காமிங்கள், இப்படியெல்லாம் தான் பக்தர்கள். அதாவது அருளை வேண்டி மட்டுமே செல்வது ஒரு காலத்தில் இருந்தது. பிறகு அருளையும் பொருளையும் சேர்த்து வேண்டிக் கொண்டிருந்தனர். இப்போதெல்லாம் சுவாமியிடம் பொருளை மட்டுமே வேண்டுகின்றார்கள், அருளை வேண்டுவோர் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இதை சுவாமியும் பல சமயங்களில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். என்னிடம் வருவோரெல்லாம் எதையாவது ஒன்றை ஆசித்து பெற்று செல்ல வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் அதற்கும் அவர்களை ஏமாற்றாமல், குழந்தையோடு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைப்பது போன்று ஒரு பாசத்தோடு அவர்கள் கேட்டதை அளித்து அனுப்புகிறார். பல பக்தர்களுக்கு தங்களுடைய இஷ்ட தேவதை, குல தேவதைகள், கிராம தேவதைகள் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்ட பொழுது அவையெல்லாம் சுவாமி காண்பித்திருக்கிறார். தன்னை குறித்து நம்பாதவர்களை கூட சுவாமி அவர்களையும் பக்குவப்படுத்தி இருக்கிறார். இதே போன்று ஒரு முறை அவருடைய தந்தையாருடைய குடும்ப நண்பர் கிருஷ்ணமாச்சாரி என்பவர், அவர் அந்த பெனுகொண்டாவிலிருந்து புட்டபர்த்திக்கு அவர்கள் ஒரு குழுவாக வந்திருக்கிறார்கள். இப்போ சுவாமியை பற்றி இது போன்ற அற்புதங்களை எல்லாம் செய்கிறாரே, என்ன ஏது என்று கேட்ட பொழுது சுவாமியினுடைய தந்தையாராக அவர் பேசி கொண்டிருந்த பொழுது, நீ இப்படியெல்லாம் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், இது மிகவும் தவறான ஒரு விஷயம், இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது, மக்களை ஏமாற்றுவது தவறு, என்னவெல்லாமோ இது போன்று சுவாமியினுடைய தந்தை இடத்தில் வெங்கப்பராஜு அவர்களிடம் அவர் அந்த குடும்ப நண்பர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் அவருக்கு கோபம் வந்து விட்டது. அவர் நேராக சுவாமியிடம் வந்தார். இப்பொழுது பழி என்மேல் விழுந்திருக்கிறது, நான் ஏதோ தவறான முறையில் வழிநடத்துவது போன்றும்
இது போன்ற செய்கைகள் தவறு என்பதை நான் சுட்டி காட்டவில்லை என்பதை போன்றும் நம்முடைய குடும்ப நண்பர் இவ்வாறு விமர்சனம் செய்கிறார். இந்த ஒரு சந்தேகத்தை போக்குவது உன்னுடைய வேலையாகும். இது ஏனென்றால் பழி என் மீது விருந்திருக்கிறது என்று சொல்லி சிறிது கோபமாக கூறியவுடன் சுவாமி சாந்தமாக பொறுமையாக அவர்கள் எல்லோரையும் இங்கு வர சொல்லுங்கள், நான் பேசிக்கொள்கிறேன் என்றாராம். எல்லோரும் சுவாமியிடம் வந்து நிற்கிறார்கள். அங்கு இருந்த அந்த சுப்பம்மா அவர்களிடம் சுவாமி என்ன சொல்கிறார், சுப்பம்மா அந்த அறைக்குள் செல்வாயாக என்கிறார். அந்த அறைக்குள் போனவுடன் சுவாமி கேட்கிறார், துவாரகாமாயி என்று சொல்லக்கூடிய ஷிரடி சமர்த்த சத்குருவின் சமாதியை உனக்கு தரிசிக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது, ஆகா அற்புதமான தரிசனம், நிச்சயமாக தரிசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சமாதியினுடைய அப்படியே அந்த அமைப்பை காண்பிக்கிறார். அங்கு குருஸ்தான், வேப்பமரம் எல்லாமே அவர் கண்களுக்கு பளிச்சென்று அற்புதமாக நேரடியாக சமாதி தரிசனத்தை பெறுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. நேரடியாக அந்த காட்சியை காண்கிறார். அவர் இந்த பரவசமான காட்சியை கண்டவுடன் அப்படியே அவருக்கு கண்களில் நீர் வழிகிறது. அந்த அறைகளை விட்டு வெளியே வருகிறார். வந்தவர் நேரடியாக அந்த குடும்ப நண்பர் எவர் இவ்வாறு அவதூறு கூறினாரோ அவரிடம் சென்று, நீங்கள் ஒரு 5 நிமிடம் அந்த அறையினுள் சென்று பாருங்கள், பிறகு நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னாராம். சரி, அவரும் சென்று அந்த அறைக்குள் சென்றார். அப்படி என்னதான் இருந்துவிட முடியும் அந்த அறையில் என்று உள்ளே நுழைந்தவர் ஷிரடி சத்குரு சமர்த்த சாய்நாதருடைய மகா சமாதி, அங்கிருந்த குருஸ்தான், வேப்பமரம் அத்தனையுமே தன்னுடைய காட்சியில் அவர் கண்டிருக்கிறார். அவர் கண்களிலிருந்து தண்ணீர். அவர் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, நான் பரிபூர்ணமாக நான் உங்களை சரணடைந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டாராம். இப்படி பலருக்கும் சுவாமி பல்வேறு விதங்களில் அவரவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ அந்த பக்குவத்தில் உணர்த்தியும் இருக்கிறார். யாரிடமே இது மிகவும் கோபமாக கடிந்து பேசியது கிடையாது. யாருக்கும் எந்த நேரத்திலும் அவர் சுவாமியே சொல்வார், சாபம் கொடுக்காதீர்கள் என்று சொல்வார். எல்லோரையும் அவருடைய அந்த அவதார நோக்கத்தையே சுவாமி இவ்வாறு சொல்கிறார். இந்த தீயவர்களை அழிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்கம் அல்ல, தீயவர்களையும் நல் வார்த்தைகள் சொல்லி திருத்தி அவர்களை நல் மார்க்கத்தில் கொண்டு செல்ல வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய அவதார நோக்கம். இவ்வாறு தான் சுவாமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரிடமும் தன்னை நம்பாமல் தன் மீது பல்வேறு ஒரு குறைகளை சொல்லிக்கொண்டு அந்த குறைகளை சுமந்து கொண்டு வந்தவர்களை எல்லோரும் நிறைவாக சந்தோஷமாக, எப்படி ஒரு தாய் வீட்டிலிருந்து சீதனத்துடன் வயிறு நிறைந்து ஒருவர் செல்வாரோ அது போன்று ஒரு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கும் வழங்கி இருக்கிறார். இப்படி ஒரு முறை தன் மீது மிகுந்த ஒரு குறைகளை சுமந்து கொண்டு தன்னை பற்றி பேசிக்கொண்டு வந்த ஒருவர் எப்படி அவரை சுவாமி திருத்தி நல்வழிப்படுத்தி அவருக்கும் அற்புதமாக காட்சி அளித்து அவருடைய மனதை பக்குவப்படுத்தி அனுப்பி வைத்தார் என்ற ஒரு அற்புத அனுபவத்தை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.